அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு இலவச விளம்பரமாக திமுகவுடைய அமைச்சர்கள் தற்போது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதான் வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். திமுகவுடைய அமைச்சர்களுக்கும் சரி, திமுக கட்சியின் தலைவரான ஸ்டாலினுக்கும் சரி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவுரையாக என்ன இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை குறித்தும் சீமானை குறித்தும் நீங்க ஒரு இடத்துல கூட பேசிடக்கூடாது அப்படின்னு தான் திமுகவுடைய ஐடி விங் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால ஸ்டாலின் எந்த இடத்துலையுமே கவனம் செதறாம சீமானை குறித்து பேசாமலே இருந்துட்டு இருப்பாரு. ஆனா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசுறது அப்படின்னு வந்துட்டாலே சீமானை திட்டாம அவங்களால இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. தற்போது திமுகவுடைய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து விமர்சிக்கிற அப்படின்ற பேர் சீமானுக்கு இலவச விளம்பரமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரலையே தவிர அவங்க ஒரு தனி அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னும், அந்த அரசாங்கத்திற்கு நம்மளுடைய உதவியே தேவைப்பட மாட்டேங்குது அப்படின்றத சீமானை விமர்சிக்கிறதா நினைச்சுக்கிட்டு சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி தர மாதிரியான வார்த்தைகளை பேசியிருக்காங்க. இது குறித்து மக்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அது உண்மைதான் அப்படின்னும், ஏன்னா திமுக கட்சி பண்ற எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் எதிர்த்து கேட்கக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நாங்களே நாம் தமிழ் கட்சியை தான் அணுகுவோம் அப்படின்னு மக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கருத்துல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்கள் எடுக்கக்கூடிய மக்கள் கருத்து கணிப்புகள்ல மக்கள் சொல்லக்கூடிய முதல் முக்கிய விஷயமே எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழ் கட்சி தான் வரும் அப்படின்ற விஷயமாக தான் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சீமான் அவர்கள் மக்கள் மனசில் மாறி இருக்காரு அப்படின்னா, இதற்கு முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி விங்கும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆகணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய ஒரு கட்சியே கிடையாது, அது ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு பேர் இருந்துட்டு இருக்கு. தற்போது சீமான் ஒரு தனி அரசாங்கம் நடத்துறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகவும் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று தினம் அமைச்சர்கள் சொல்லியிருந்தது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வார காலங்களாகவே தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய எல்லா விவாதங்கள்லையுமே நாம் தமிழ் கட்சி ஆட்சியை பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு தனி அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு மாதிரியா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னும், மக்களுக்கு எதனா ஒரு தேவை அப்படின்னா நீங்கள் அவங்கள அணுகினாலே போதும், திமுக கட்சியோ இல்லை காவலர்களையோ அணுக வேணாம் அப்படின்னு சீமான் மக்கள் இடத்துல நேரடியாகவே நம்பிக்கை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இது ஒரு தண்டனைக்குரிய விஷயம் அப்படின்னும் விவாத மேடைகளில் பாஜகவின் தலைவர்களும் திமுகவுடைய நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.